வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சேது வந்திருக்கிறானாம். கேள்விப்பட்டதில் இருந்து நாராயணி தூங்கவில்லை. இத்தனை வருடம் கழித்து எதற்கு வந்திருக்கிறான்? அப்படி என்ன காரியம் பாக்கி இருக்கிறது இங்கு? நாராயணி உள்ளுக்குள் புழுங்கினாள். இந்த சின்ன கிராமத்திற்கு இத்தனை காலம் கழித்து மீண்டும் அவன் வந்திருக்கிறான் என்றால் நிச்சயம் ஏதோ பெரிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். என்னவாக இருக்கும்? யாரை பார்க்க வந்திருக்கிறான்? ஒருவேளை என்னையா? என்னிடம் மன்னிப்பு கேட்டு என்னை தன்னோடு அழைத்து செல்ல வந்திருப்பானோ? அவனுக்காக அவள் தவம் இருப்பது அவனுக்கு தெரியுமா? அதனால்தான் மனம் மாறி வந்திருக்கிறானா? நள்ளிரவில் தூக்கம் வராமல் வீட்டுக்குள் உலாத்தினாள் நாராயணி. 10 வருடத்திற்கு முன்பு இப்படித்தான் தூக்கம் இழந்திருந்தாள். காரணம் காதல். புதிதாய் பிறந்திருந்த பூனை குட்டி மாதிரி அது கண்ணை உருட்டி கொண்டு உள்ளே துள்ளி விளையாடி குறும்புகள் பல செய்தது. அதன் அழகில் மென்மையில் அவள் தன்னை மறந்தாள். சேது நாமத்தை உச்சரித்து தேனில் விழுந்த எறும்பாய் மனம் தவித்தது. என்ன அழகடி அம்மா நீ! சேது மாய்ந்து போவான். அவ்வளோ அழகாகவா இருக்க? இல்லை நீ அவ்வளோ அழகா போய் சொல்கிறியா? கற்பூரம் அடைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். சரி, எவ்வளோ அழகுன்ற? எவ்வளோன்னு எப்படி சொல்ல? சரி, யாரை விட அழகுன்னு சொல்ல? இந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் விட. எல்லாரையும் விடன்னா படுத்துறையே. நம்ம ஊர் காவியங்கண்ணியை விட நீ தான் அழகி, போதுமா? நாராயணி விழி வெறித்தாள். காவியங்கண்ணி அந்த ஊர் கோயிலில் குடியிருக்கும் அம்பிகை, சிவபெருமானின் பத்தினி. நேத்ராம்பிகை என்ற இன்னொரு பெயரும் உண்டு அவளுக்கு. நாராயணி அடிக்கடி கோயிலுக்கு போனாள். காவியங்கண்ணியை விழிகளில் அள்ளி கொண்டு வந்தாள். அவளைப் போல் அலங்காரம் செய்து கண்ணாடி முன் நின்று சேது சொன்னது உண்மைதானா என்று பார்த்து கொண்டாள். உண்மையோ பொய்யோ அவளுக்கு சந்தோஷமாயிருந்தது. பயத்தங்குடி கிராமத்தின் பேரழகையான காவியங்கண்ணியை விட நீ பேரழகை என்று ஆண்மகன் ஒருவன் சொன்னால் மயக்கத்திற்கு கேட்க வேண்டுமா என்ன? அவளுக்கும் சேதுவை பிடித்து போயிற்று. பயற்றநாதர் கோயிலிலும் விளப்பாற்றின் கரையோர சோலைகளிலும் அவர்களது காதல் அதிவேகமாய் வளர்ந்தது. புகழ்ந்து புகழ்ந்து அவளுக்கு போதை ஏற்றினான் சேது. அந்த போதையின் உச்சத்தில் அவள் மயங்கியிருந்த ஒரு நேரம் அவளை தின்றான். இலக்கியம் இதனை காந்தர்வ விவாகம் என்கிறது. இதில் தவறொன்றுமில்லை. அகநானூறு படித்ததில்லையா நீ? பேசி பேசி அவளை பலமுறை வீழ்த்தினான். ஒரு விடியலில் அவன் ஏறிய புகை வண்டி ஊர் எல்லையை கடந்ததும் நாராயணி துடித்து போனாள். அவன் ஏன் சென்றான், எங்கு சென்றான் என ஒன்றும் புரியாமல் குழம்பினாள், தவித்தாள். 1 வாரம் கழித்து அவள் பெயருக்கு ஒரு கடிதம் வந்தது. நல்ல காலம். கடிதம் வந்த நேரம் வீட்டில் யாரும் இல்லை. சித்தப்பா சிபாரிசில் பம்பாயில் வேலை கிடைத்ததால் அவசரமாக புறப்பட்டு விட்டேன். உன்னிடம் சொல்லிக்கொள்ள இயலவில்லை. தவறாக நினைக்க வேண்டாம். சீக்கிரமே வந்து முறைப்படி பெண் கேட்டு உன்னை மணந்து கொள்கிறேன். காத்திரு. ரத்தின சுருக்கமாக இருந்தது கடிதம். அவள் உடனே அவனது விலாசத்திற்கு பதில் எழுதினாள். தயவு செய்து இனி கடிதம் எழுத வேண்டாம். உன்னை பற்றி எனக்கு தெரியும். நான் உன்னை நம்புகிறேன். உனக்காக காத்திருப்பேன். ஏதாவது அவசரம் என்றால் நானே கடிதம் எழுதி விஷயம் தெரிவிக்கிறேன். விரைவில் நீ வந்து விடுவாய் என்ற மகிழ்ச்சியுடன் காத்திருப்பேன். 3 மாதம் கழித்து அவசரம் ஏற்பட அவனுக்கு 2வது கடிதம் எழுதினாள். தவறு செய்துவிட்டோம் சேது. அந்த தவறு துளிர்விட ஆரம்பித்து விட்டது. பயமும் பதற்றமும் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் மீறி ஏதோ ஒரு சுகமும் கர்வமும் ஒரு ஓரம் படர்கிறது. இதற்கு மேலும் காலம் கடத்துவது நல்லதல்ல. இக்கடிதம் கண்டவுடன் நீ அடுத்த ரயிலில் புறப்பட்டு விடுவாய் என தெரியும் எனக்கு. கடிதத்தை தபால் பெட்டியில் சேர்த்தாள். தினமும் ரயிலும் பஸ்ஸும் வந்து சென்றன. சேதுவை மட்டும் எதிலும் காணவில்லை. அப்பன் வரவில்லை என்பதால் பிள்ளை வளராமலா இருக்கும்? நாராயணி வயிற்று பருமனை மறைக்க முயன்று தோற்றாள். ஊர் பார்வையெல்லாம் தன் வயிற்றின் மீதே இருப்பது போல் தோன்ற பயமும் படபடப்பும் அதிகரித்தன. பெற்றவளை எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும்? எவங்கிட்டடி கெட்ட அழிஞ்ச? அம்மா உலுக்கினாள். உதட்டை கடித்தபடி தலை குனிந்து நின்றாள். சொல்லடி நாய. வருவான். வரும்போது நீயே தெரிஞ்சுக்கோ. தைரியத்தை திரட்டி சொன்னாள். என்ன திமிரு, மானங்கெட்ட நாய. எந்த திருடண்டி உண்மையை ஒத்துப்பா? எவனும் என்ன திருடலை. அப்படியே திருட்டுதான்னு சொன்னாலும் அதில் எனக்கும் பங்கு இருக்கு. இந்தான்னு நான் கொடுத்து தான் எடுத்துண்டான். பாவி பாவி.
செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி திமிரா பேசுறா பாரு. மரியாதையா சொல்லிடு நாராயணி, அவன் யாருன்னு சொல்லு. அவன் யோக்கியனா இல்லையான்னு நான் சொல்றேன். யோக்கியந்தான், நிச்சயம் வருவான். இது அவனுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சும் இதுவரைக்கும் வராதவன் இனிமேல் வருவான், நான் நம்புற. நீ நாசமா போக. இனிமே நாங்க எப்படி வெளியில தலை காட்டுவோம்? அழுது கொண்டே இருந்த அம்மா அன்றிரவு தீவட்டியாய் எரிந்து கறிக்கட்டையாய் அடங்கினாள். காப்பாற்ற போன அப்பாவும் 3 நாள் இழுபறிக்கு பின் நினைவு திரும்பாமலே செத்து போனார். அவள் கர்ப்பம்தான் அம்மாவின் தற்கொலைக்கு காரணம் என்பது தெரிய வந்ததும் ஊரும் உறவுகளும் அவரை காரி துப்பிற்று. பஞ்சாயத்து கூடி விசாரித்தது. யார் அவன் நாராயணி? நிச்சயம் அவன் வருவான். தன் வாயாலேயே உண்மையை கூறுவான். அவன் வரும்போது வரட்டும். இப்ப நீ சொல்லு, அவன் யாருன்னு. இல்ல, அவன்தான் சொல்ல வேண்டும். அதுதான் எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது. ஏன், நீ சொன்னால் என்னவாம்? நான் உங்கள் பெயரை கூட சொல்லக்கூடும், பரவாயில்லையா? பஞ்சாயத்து தலைவர் முகம் வெளிறியது. நாராயணி புன்னகைத்தாள். இதனால் தான் முடியாது என்றேன். பஞ்சாயத்து தலைவர் எச்சில் விழுங்கினார். மற்றவர்களுடன் அவசர ஆலோசனை செய்தார். வற்புறுத்தினால் அவள் யார் பெயரையாவது எரிச்சலில் கூறினால் பிரச்சனையாகிவிடும் என்பதால் 100 ரூபாய் அபராதத்துடன் விசாரணையை முடித்து கொள்ள தீர்மானித்தார். அவள் நமட்டு சிரிப்புடன் அபராத தொகையை கட்டினாள். பயிற்சிநாதன் அருளால் பிச்சை எடுக்கும் நிலையில் இல்லை. நில புலன்களும் சொந்த வீடும் இருந்தது. அப்பாவுக்கு அரசாங்க வேலை என்பதால் அவருக்கு வரவேண்டிய பணமும் ஒரே வாரிசு என்ற முறையில் அவளுக்கே வந்தது. நாளாவட்டத்தில் ஊர் அவளது சறுக்கலை மறந்து சகஜமாய் பழக ஆரம்பித்தது. அவளிடம் இருந்த பணமும் அதற்கொரு காரணம் எனலாம். உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு நாள் பெண் குழந்தை பிறந்தது. நேத்ராம்பிகையின் பெயரையே அதற்கு வைத்தாள். குழந்தை வெகு அழகாயிருந்தது. அச்சு அசல் அம்மாவின் ஜாடை. அந்த விஷயத்திலும் தகப்பனை அடையாளம் காண முடியாமல் ஊர் ஏமாந்தது. நாராயணி வழக்கம் போல் சிரித்து கொண்டாள். சேதுவுக்கு அவள் எழுதிய கடிதங்கள் ஆழ் குளத்தில் எரிந்த கற்களாய் மௌனமாய் அழுந்தி போயின. அவள் கவலைப்படவில்லை. அவன் ஏமாற்றி விட்டதாக எண்ணிவிடவில்லை. அவன் வராததற்கு ஏதோ காரணம் இருக்கும், அல்லது பிரச்சனை இருக்கும். அது தீரும் போது கண்டிப்பாக அவன் வந்து விடுவான் என்று நம்பினாள். அவன் மீது கோபமோ வெறுப்போ ஏற்படவில்லை. மிக அழகான நேத்ராம்பிகையை தனக்கு குழந்தையாக தந்ததற்காக சந்தோஷப்பட்டாள். நன்றி சொன்னாள். குழந்தையே அவள் உலகமாயிற்று, உயிராயிற்று. என் அப்பா யாருமா? ஒரு நாள் நேத்ரா கேட்டாள். வருவார், வரும்போது உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவளுக்கும் அதே பதில்தான். எப்போ வருவாரு? தெரியாது. நீயும் நம்பிக்கையோட காத்திரு. அவர் நிச்சயம் வருவார். 10 வருடமாய் நேத்ராவும் தகப்பனுக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறாள். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. சேது வந்திருக்கும் விஷயம் காற்றோடு காதில் வந்து சேர்ந்து விட்டது. பயிற்சநாதா நன்றி. நேத்ராம்பிகா நன்றி நன்றி. நாராயணி நமஸ்கரித்தாள். என் நேரமும் அவன் வந்து நிற்கக்கூடும் என்று வாசற்கதவை விரிய திறந்து வைத்திருந்தாள். சேது வந்தான். அந்தி சாயும் நேரம். அவன் உருவம் அவள் வீட்டு படி ஏறியது. கண்டதும் நாராயணி குழைந்து நெகிழ்ந்து விழிநீர் வழிய மெல்ல எழுந்து நின்றாள். பேச இயலாமல் வாய் அடைத்து போயிற்று. நாவின் வேலையை கண்கள் தற்காலிகமாக எடுத்து கொண்டன. என்ன நாராயணி, உள்ள கூப்பிட மாட்டியா? வரலாமே. அவள் தலை அசைத்து விழிகளால் வரவேற்றாள். அவன் புன்னகையோடு உள்ளே வந்து அமர்ந்தான். வெளிச்சத்தில் அவனை நன்றாக பார்க்க முடிந்தது. நிறைய மாறி இருந்தான். தேகம் உருண்டு திரண்டு சிவந்து இன்னும் கம்பீரம் கூடியிருந்தது. மூக்கு கண்ணாடியும் லேசான தொப்பையும் அவளுக்கு வினோதமாயிருந்தது. 40 வயதில் ஆண் அழகாயிருப்பான் என்பது நிஜம்தான். அந்த பரந்த மார்பில் புதைந்து அழ வேண்டும் போல் இருந்தது. மௌனத்தில் நிமிடங்கள் கரைந்தன. எப்படி இருக்கு நாராயணி? ஆ, இன்னும் தனியாத்தான் இருக்கையாம். என்ன கேள்வி இது அபத்தமாய்? அவள் முகம் சுருங்க அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்ன குழந்தை? சற்று நேரம் கழித்து சங்கடம் மிளிர கேட்டான். லெட்டர் போட்டிருந்தனே. அவள் நாக்குக்கு ஜீவன் வந்தது. சு, நான் அந்த விலாசத்தை விட்டு மாறி ரொம்ப காலமாச்சு. பெண் குழந்தை, காவியங்கண்ணியை விட அழகு. நேத்ராம்பிகான்னு பேர் வச்சிருக்க. அவள் இல்லையா வீட்டில்? இல்லை, வெற்குடியில் வாய்ப்பாட்டும் வீணையும் கற்றுக்கிறா. ஒருத்தர்கிட்ட 1 மணி நேரம் ஆகும் அவள் வர. என் மேலே உனக்கு கோபம் தானே நாராயணி? எதுக்கு? உன்னை ஏமாத்திட்ட. ஏமாத்திட்டியா? என்ன சொல்கிற? என் நிலைமை அப்படி நாராயணி. புத்தி மழுங்கி போகும்னு சொல்வா பார்.
வைஷ்ணவியை பார்த்ததும் மழுங்கித்தான் போயிடுத்து. என் முதலாளியோட பொண்ணு அவ. என்னை காதலிக்கிறதா அவ சொன்னதும் எனக்கு சகலமும் மறந்துடுத்து. என் அதிர்ஷ்டம்னு நினச்சி அவ கழுத்தில் தாலியை கட்டினேன். நாராயணியின் பாதங்களுக்கு அடியில் பூமி ஆடியது. தேகம் நடுங்கியது. 10 வருட நம்பிக்கையும் காத்திருப்பும் கண்ணுக்கு முன்னே தூள் தூளாகி சிதறிவிட்டது புரிய சிலையாய் நின்றிருந்தாள் அவள். ஆனா செய்த தப்புக்கு தெய்வம் வேறு விதமா என்னை தண்டிச்சுடுத்து நாராயணி. கல்யாணத்துக்கு முந்தி உன்னை தாயாக்கின என்னால நான் தாலி கட்டி சாந்தி முகூர்த்தம் நடந்த என் பொண்டாட்டியை தாயாக்க முடியல. இது தண்டனைன்னு எனக்கு புரிஞ்சுடுத்து. பாவம் அவ ஒரு விரதம் பாக்கி இல்லை. என்ன பிரயோஜனம்? இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு விட்டார் டாக்டர். நாராயணி உதட்டை கடித்தபடி நின்றாள். கண்ணீரோடு அவள் காதலும் வடிந்து வற்றி கொண்டிருந்தது. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு மடிப்பிச்சை கேட்கத்தான் வந்திருக்கேன் நாராயணி. நேத்ராவை என் குழந்தைதான்னு சொல்லி அவளை என்னோட கூட்டிண்டு போயிடலாம்னு தான் வந்திருக்கேன். நான் பண்ண பாவத்துக்கு இதான் பிராயச்சித்தம்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு சம்மதிக்கணும். சம்மதிப்பதானே? நாராயணி அவனை உற்று பார்த்தாள். ஒருவேளை உன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா நீ இந்த பிராயச்சித்தம் செய்ய வந்திருப்பியா சேது? அவன் அடிபட்டாற் போல் பார்த்தான். தப்புதான் நாராயணி. என்னை செருப்பால கூட அடி. என் குழந்தைக்காக நான் எதுவும் தாங்கிக்க தயாராக இருக்கேன். வைஷ்ணவிட்ட கூட உண்மையை சொல்லிட்டேன். முதல்ல அழுதாலும் அப்புறம் சமாதானம் ஆயிட்டா. என்னை இங்கே அனுப்பினதும் அவதான். குழந்தையோட வர்றதா நான் அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். 10 வருஷத்துக்கு முந்தி எனக்கு கூடத்தான் நீ வாக்கு கொடுத்த சேது. அந்த வாக்கை நான் மறந்தது தப்பு தான். அதுக்காக உன் காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேத்ராவை என்னோட அனுப்பி வை நாராயணி. நாராயணி அவனை வெறித்து பார்த்தாள். நாளைக்கு ஊர் பெரியவாளை எல்லாம் கூப்பிட்டு இந்த உண்மையை சொல்லிட்டு எனக்கு சொல்லி அனுப்பு சேது. உன் குழந்தையை ஊருக்கு மத்தியில் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சேது முகம் மலர எழுந்தான். அப்படியே செய்வதாக கூறிவிட்டு சந்தோஷமாக கிளம்பினான். அவனை துளைப்பது போல் நாராயணியின் பார்வை அவனை பின்தொடர்ந்தது. மறுநாள் ஓராள் வந்து அவளை பஞ்சாயத்தில் அழைப்பதாக கூற அவள் நேத்ராவை அழைத்து கொண்டு கிளம்பினாள். ஏமா நாராயணி, சேது சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொன்னாரு? உன் பொண்ணுக்கு இவன் தான் அப்பாவாம். அப்படியா சொன்னார்? அப்படித்தான் சொல்றான். நீ என்ன சொல்ற? நான் சொல்றது இருக்கட்டும். இவர் தான் அப்பான்னா இத்தனை காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? கேட்குறா இல்லை சேது, சொல்ல. அது அவன் சங்கடத்துடன் அவளை பார்த்தான். அதான் எல்லாவற்றையும் சொல்லியாகிவிட்டதே. அதெல்லாம் எதற்கு இந்த பஞ்சாயத்தில் என்பது போல பார்த்தான். நாராயணி முகத்தை திருப்பி கொண்டாள். அட சும்மா சொல்லுப்பா. அவர் சொல்ல மாட்டாரு, நானே சொல்கிறேன். நேத்ராக்கு அப்பா இந்த சேது இல்லை. நாராயணி. சேது திடுக்கிட்டு அவளை பார்த்தான். என்னம்மா சொல்கிற நீ? பின்ன ஏன் சேது இப்படி சொன்னா? உண்மையை சொல்லணும்னா இவருக்கு கல்யாணமாகி 10 வருஷமா குழந்தை இல்லை. இங்கே நான் கல்யாணம் ஆகாமலே ஒரு குழந்தையோடு இருக்கேன்னு தெரிஞ்சதும் என் பெண்ணை தனக்கு தத்து கொடுத்துட சொல்லி கேட்டார். நான் முடியாதுன்னுட்டேன். உடனே ஊரை கூட்டி இப்படி ஒரு பொய்யை சொல்லி அவளை உங்கள் மூலமாகவே என்கிட்ட இருந்து பிரித்து அழைச்சுண்டு போயிடலாம்னு பார்க்குறார். அப்படின்னா என்னை தொட்டவன் இப்போ உயிரோடு இல்லை. இவன் அவன் இல்லை. இதான் உண்மை. சேது துவண்டு போனான். அவளை பரிதாபமாக பார்த்தான். நேற்று அப்படி பேசி இவளுக்கு இன்று என்ன ஆயிற்று என்று புரியாமல் குழம்பினான். இப்போவாவது சொல்ல நாராயணி, அவன் யாருன்னு. கடவுள். என்ன சொல்கிற பெண்ணே? செத்தவன் கடவுளுக்கு சமானம்தானே. இனிமே எதுக்கு அவன் பேரும் ஊரும்? நாராயணி பெண்ணை அழைத்து கொண்டு நடந்தாள். ஏன் இப்படி சொன்னாய் நாராயணி? சேதுவின் முகம் பரிதாபமாய் மனசுக்குள் நின்று கேட்டது. ஒரு சந்தர்ப்பவாதி என் பெண்ணுக்கு தகப்பனாவதை நான் விரும்பவில்லை சேது. நீ வந்திருக்க கூடாது. வராமலே இருந்திருந்தால் கடைசி வரை நான் காதலோடு காத்திருந்திருப்பேன். வருவாய் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திருப்பேன். ஆனால் நீ வந்து விட்டாயே. உன் கோர முகத்தை காட்டிவிட்டாயே. நீ தொட்டதற்காக 10 வருடம் கழித்து என் உடம்பு கூசுகிறது. பற்ற வைத்து கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் அப்படி செய்ய மாட்டேன். நீ செய்த தவற்றுக்கு நான் ஏன் எரிய வேண்டும்? அதனால் தான் உன்னை எரித்து விட்டேன். நான் சொன்ன பொய்யில் நீ எரிந்து போயிருப்பாயே. பெண்ணின் சக்தி புரிகிறதா சேது? காலம் கடந்து ஓர் ஆண் சொல்லும் உண்மைக்கு எதிராக பெண் சொல்லும் பொய் ஜெயித்து விடும் சேது. எப்போதும் பெண்ணின் வாக்கிற்கு உலகை நம்ப வைக்கும் சக்தி உண்டு. நாராயணி நமட்டு சிரிப்புடன் நடந்தாள். நேத்ரா கேட்டாள். யாராவது நான் யாரோட பொண்ணுன்னு அவர் பேர் கேட்டா நான் என்னன்னுமா சொல்லணும்?
சூரியபுத்திரின்னு சொல்லிக்கோ, அல்லது ஆணும் பெண்ணும் கலந்த ராஜராஜேஸ்வரியின் ரத்தம்னு சொல்லிக்கோ. நாராயணியின் கரம் அவளை இன்னும் அதிக அன்புடன் அணைத்து கொண்டது. யார் ராஜராஜேஸ்வரி? நேத்ரா கேட்டாள். நான் தான் என்றாள் நாராயணி. ஆனந்த விகடன் இதழில் 2003ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.